ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th காமர்ஸில் இருக்க யூனிட் 5 எலிமெண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்கில் இருக்க லெசன் 13 கான்செப்ட் ஆஃப் மார்க்கெட் அண்ட் மார்க்கெட்டர் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் மார்க்கெட். மீனிங் ஆஃப் மார்க்கெட். The word market is derived from the Latin word marketus. இந்த மார்க்கெட்ன்ற வேர்டை லாட்டின் வேர்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. மார்க்கெட்டஸ்ன்ற வேர்டை மார்க்கெட் அப்படின்னு மாற்றிருக்காங்க. which means trade, commerce, merchandise, a place where business is transacted. இந்த மார்க்கெட் அப்படின்னா என்னென்னா, எந்த ஒரு இடத்துல வந்து பிஸ்னஸ் நடக்குதோ அதோட இடத்துக்கு பேர் தான் சொல்கிறாங்கன்னா மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. த காமன் யூசேஜ் ஆஃப் மார்க்கெட் மீன்ஸ் எ பிளேஸ் வேர் குட்ஸ் ஆர் பாட் ஆர் சோல்டு. இந்த யூசேஜ், இந்த மார்க்கெட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மார்க்கெட். நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் அ மீடியம் ஆர் பிளேஸ் டு இன்ட்ராக்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ். இது வந்து ஒரு பிளேஸ், எந்த மாதிரியான பிளேஸ், இன்ட்ராக்ட் பண்ணுறக்கூடிய ஒரு பிளேஸ். இன்ட்ராக்ட்னா ரெண்டு பேருமே வந்து கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறதுக்கு பேர் தானே இன்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். குட்ஸ் அண்ட் சர்வீசஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் சிம்பிள் வேர்ட்ஸ், த மீட்டிங் பிளேஸ் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இன் ஏரியா இஸ் கால்ட் மார்க்கெட். சிம்பிளாக சொல்லணுன்னா என்னென்னா, இந்த பையர்ஸும் செல்லர்ஸும் மீட் பண்ணுற இடத்துக்கு பேர் தான் என்னென்னா மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. The term market defined by different authors in different ways, among them the most important are given below. இப்போ டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். அக்கார்டிங் டு பைல் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இன்க்ளூட்ஸ் போத் பிளேஸ் அண்ட் ரீஜியன் இன் விச் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஆர் ஃப்ரீ காம்படிஷன் வித் ஒன் அனதர். மார்க்கெட்ன்றது ஒரு பிளேஸு ஆர் ரீஜியன் அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து என்ன பண்ணுவாங்க, பையர்ஸும் செல்லர்ஸும் ஃப்ரீயாக காம்படிஷன், ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பேசிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர். நெக்ஸ்ட் வந்து இன் வேர்ட்ஸ் ஆஃப் கிளார்க் அண்ட் கிளார்க் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ மார்க்கெட் இஸ் அ சென்டர் ஆர் அன் ஏரியா. மார்க்கெட்ன்றது ஒரு சென்டர் அப்படி இல்லைன்னா ஒரு ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இன் விச் ஃபோர்ஸஸ் லீடிங் டு எக்ஸ்சேஞ்ச் டைட்டில் ஆஃப் பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் ஆப்ரேட் அண்ட் டுவர்ட்ஸ் விச் ஆக்சுவல் குட்ஸ் டென்ஸ் டு ட்ராவல். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளார்க் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் த டைட்டில் டு எ பர்டிகுலர் ப்ராடக்ட். அப்படின்னா என்னென்னா, இப்போ என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதை வந்து இன்னொருத்தர்கிட்ட விற்கிறேன் அப்படின்னா, என்கிட்ட இருக்க அந்த டைட்டில் ஆஃப் ப்ராடக்ட் அதை வந்து அவருக்கு போயிடும். அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு இடத்துக்கு பேர் தான் என்ன, மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, ஃப்ரம் த அபோவ் டெஃபினேஷன் திஸ் அப்சர்வ். இந்த டெஃபினேஷன் மூலிமா நம்ம என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் மே மீன் எ பிளேஸ் வேர் பையிங் அண்ட் செல்லிங் டேக் பிளேஸ். மார்க்கெட்ன்றது என்ன, ஒரு பிளேஸு, அங்கே என்ன நடக்கும், பையிங் அண்ட் செல்லிங் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்குறதும் விற்கிறதும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் கம் டுகெதர் ஃபார் டிரான்சாக்ஷன். பையர்ஸும் செல்லர்ஸும், வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் எதுக்கு வராங்க, பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் பண்ணிக்க வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து an organization through which exchange of goods take place. இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் அப்படி, மார்க்கெட் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து என்ன நடக்கும், குட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஆக்ட் ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ் டு சாட்டிஸ்ஃபை ஹியூமன் வாண்ட்ஸ். எதுக்கு வந்து இந்த பையிங் அண்ட் செல்லிங் நடக்கிற, வாங்கி எதுக்கு விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு இந்த மார்க்கெட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து an ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் கமர்ஷியல் டிமாண்ட் ஃபார் கமோடிட்டிஸ். தேவை ஏற்படுறதுக்கு, தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு இந்த மார்க்கெட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதுக்கு இந்த ஏரியா, அந்த மார்க்கெட் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நீட் ஃபார் மார்க்கெட் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. டு எக்ஸ்சேஞ்ச் பார்ட்டர் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க, குட்ஸ் அண்ட் சர்வீசஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. டு அட்ஜஸ்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளை பை ப்ரைஸ் மெக்கானிசம். டிமாண்டையும் சப்ளையும் ஈக்குவலாக வச்சுக்க இந்த மார்க்கெட் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் சொசைட்டி. இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் சொசைட்டி அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. டு இன்ட்ரடியூஸ் நியூ மோட்ஸ் ஆஃப் லைஃப். நியூ ட்ரெண்டை நம்ம அடாப்ட் பண்ணிக்க இந்த மார்க்கெட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டு டெவலப் ப்ராடக்ட் பை என்ஹான்சிங் மார்க்கெட் செக்மெண்ட். என்ஹான்சிங் அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ப்ராடக்ட்ஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மார்க்கெட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மார்க்கெட் எப்படி கிளாஸிஃபை ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஆன் த பேசிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ், மார்க்கெட் ஹஸ் பீன் கிளாஸிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப், என்னென்ன பேசிஸில் கிளாஸிஃபைட் ஆகுதுன்னு பாருங்கள். ஏரியா, நேச்சர் ஆஃப் குட்ஸ் அண்ட் எக்கனாமிக் வேல்யூஸ், டிரான்சாக்ஷன்ஸ், ரெகுலேஷன், டைம், வால்யூம் அண்ட் இம்பார்ட்டன்ஸ். இந்தந்த வகையில் கிளாஸிஃபை ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க, அதில் பார்த்தீங்கன்னா அந்த பேசிஸ் ஆஃப் ஏரியா, அந்த பேசிஸ் ஆஃப் ஏரியா கீழே என்ன வருதுன்னா 4 ஹெட்டிங்ஸ் வருது.
ஃபேமிலி, லோக்கல், நேஷ்னல், வேர்ல்டு. நெக்ஸ்ட் வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் குட்ஸ் வந்து ரெண்டாக பிரியுது. கமோடிட்டி குட்ஸ், கேபிட்டல் குட்ஸ் அப்படின்னு ரெண்டாக பிரியுது. கமோடிட்டி குட்ஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ், மேனுஃபேக்சர்ட், பில்லியன். நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் குட்ஸில் பார்த்தீங்கன்னா மணி, ஃபாரின் ஸ்டாக். நெக்ஸ்ட் வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இதில் என்ன பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட், இம்பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், ஸ்பாட், ஃபியூச்சர். Next on the basis of regulation, regulated, unregulated. Next on the basis of time, very short, long. Next on the basis of volume, wholesale, retail. Next on the basis of importance, primary, secondary, terminal. இதெல்லாம் தான் வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒன் பை ஒன் தான் பார்க்கலாம். அந்த பேசிஸ் ஆஃப் ஏரியா, அந்த பேசிஸ் ஆஃப் ஏரியாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா family market. First one is family market. When exchange of goods or services are confined within a family or close members of family, such market can be called as family market. இது வந்து படிச்சிருக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்னென்னா ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. எங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்குள்ளேயே ஆர் க்ளோஸ் மெம்பர்ஸ்குள்ளேயே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் என்னென்னா ஃபேமிலி மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து லோக்கல் மார்க்கெட். Participation of both the buyers and sellers belonging to the local area or areas, maybe town or village, is known as local market. Participation of both buyers and sellers, buyerஸும் செல்லர்ஸும் வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் ஒரே லோக்கல் ஏரியாக்குள்ளேயே இருப்பாங்க, ஒரே வில்லேஜுக்குள்ளே, ஒரே டவுனுக்குள்ளே இருப்பாங்க. அவங்கள தான் சொல்கிறாங்கன்னா லோக்கல் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. டிமாண்ட்ஸ் ஆர் லிமிட்டட் இன் திஸ் டைப் ஆஃப் மார்க்கெட். தேவைகள் வந்து கம்மியாக இருக்கும் இந்த மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பெரிஷபிள் குட்ஸ் லைக் ஃப்ரூட்ஸ், ஃபிஷ், வெஜிடபிள்ஸ் எக்ஸெட்ரா. இந்த லோக்கல் மார்க்கெட்டில் என்னென்ன விற்பாங்க பார்த்தீங்கன்னா பெரிஷபிள் குட்ஸ், அதாவது அழுகி போகக்கூடிய பொருட்கள் தான் விற்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கெட்டு போகக்கூடிய பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ், ஃபிஷ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் விற்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் சச் மார்க்கெட்ஸ் ஆர் டிஸப்பியரிங் பிகாஸ் ஆஃப் த எஃபிஷியன்ட் சிஸ்டம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். இந்த சிஸ்டம் வந்து இப்போ டிஸப்பியரிங், இப்போ வந்து அப்பியர் ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், கம்யூனிகேஷன், டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜினால் இந்த லோக்கல் மார்க்கெட் இப்போ காண முடியறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் தென் இஸ் மெனி வில்லேஜஸ் சச் மார்க்கெட் எக்ஸிஸ்ட் ஈவன் டுடே. இருந்தாலும் இந்த டெக்னாலஜி வளர்ந்தாலும் சில வில்லேஜஸில் இந்த லோக்கல் மார்க்கெட் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் மார்க்கெட். A certain type of commodities has demand throughout the country. Hence it's called a national market. டிமாண்ட் வந்து கண்ட்ரிக்கே தேவைப்பட்டுச்சுன்னா, ஒரு கண்ட்ரிக்கே தேவைப்பட்டுச்சுன்னா அது என்ன சொல்கிறாங்கன்னா நேஷ்னல் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. டுடே த கூட்ஸ் ஃப்ரம் ஒன் கார்னர் கேன் ரீச் அனதர் கார்னர் வித் ஈஸி ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட். இன்றைக்கி வந்து ஒரு கூட்ஸை வந்து சீக்கிரமாக விற்கணும் அப்படின்னா, ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னருக்கு விற்கணும் அப்படின்னா ஈஸியாக வந்து விற்றுடலாம். எதனால் மூலியமானு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் மூலிமா, டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆனது மூலயமா இந்த நேஷ்னல் மார்க்கெட் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் டெவலப்ட் வெல் இன் இந்தியா, திஸ் கிரியேட்ஸ் நேஷ்னல் மார்க்கெட் ஃபார் ஆல்மோஸ்ட் ஆல் த ப்ராடக்ட்ஸ். இதனால என்ன ஆகுதுன்னா நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு நல்லா பாப்புலராக ஆகுது, எல்லா ப்ராடக்ட்ஸும் ஈஸியாக வந்து வாங்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ஆர் வேர்ல்டு மார்க்கெட். இது வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா வேர்ல்டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். World or international market is one where the buyers and sellers of goods are from different countries. Buyers யார் வாங்குறவங்க, செல்லர்ஸ்னா யார் விற்கிறவங்க, ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருப்பாங்க. அவங்கள தான் என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ஆர் வேர்ல்டு மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்வால்வ்மெண்ட் ஆஃப் buyers and sellers beyond the boundaries of the nation. அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, வேறு ஒரு இடத்துல இருப்பாங்க, வேறு கண்ட்ரியில் இருப்பாங்க, அவங்களுக்கு மூலிமா டிரான்சாக்ஷன் நடக்கிறது பேர் தான் என்னென்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ஆர் வேர்ல்டு மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஆன் த பேஸ் ஆஃப் கமோடிட்டிஸ், கூட்ஸு, டிரான்சாக்ஷன், எக்கனாமிக்ஸ், ரெகுலேஷன்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம Info Tamil 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.